ஓகே ஓகே மகிழ்ச்சியாக தூத்துக்குடிக்கு செல்கிறேன். 4300 கோடி ரூபாய் திட்டத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார்கள். தென்பகுதி மக்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய உதவியாக இந்த விரிவாக்கம் இருக்கும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கங்கை நீர் இங்கே கொண்டு வரப்பட்டது. கங்கைக்கும் காவிரிக்கும் மிகப்பெரிய இணைப்பு இருந்தது என்பதை ராஜேந்திர சோழன் அன்று உறுதிப்படுத்தினார். இன்று அதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உறுதிப்படுத்துகிறார். இதுதான் நம்ம நாட்டின் மாண்பு, ஆன்மா. காவிரியும் கங்கையும் இணைந்து இருக்க வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை தான் நமது நாட்டின் மிகப்பெரிய ஒரு தகுதி, பெருமை. ஆனால் சில நேரங்களில் பிரிவினையை பேசியே தமிழகத்தில் அந்த தேச ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும் அளவிற்கு பல குரல்கள் எழுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெரிய புராணம் தான் இனிமேல் அதிகமாக பேசப்பட வேண்டும். பெரியார் புராணம் பேசப்படக்கூடாது. ஏனென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீர் மேலாண்மை இருந்திருக்கிறது, விவசாயம் இருந்திருக்கிறது. நம் சோழ மன்னர்கள் ஆன்மீகத்தோடு சேர்ந்து தமிழை வளர்த்தார்கள். அதனால்தான் காவி தமிழ் தான் அதிகமாக வளர்க்கப்பட்டது என்று நான் சொன்னேன். அது இன்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் சோழ கங்கம் அந்த ஏரிக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்போ அந்த கவனமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார் என்பதற்கு பின்புதான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கே தமிழக முதலமைச்சரின் கவனமே வந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று. ஆக தமிழகத்தை பற்றி தமிழக முதலமைச்சர் சிந்திப்பதை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதிகம் சிந்திக்கிறார் என்பதற்கு இந்த பயணமே ஒரு உதாரணம். நான் கேட்கிறேன், வீடு வீடா செல்லுங்க, வீட்டுக்கு போய் பாஜக செய்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னையிலிருந்து 4300 கோடி ரூபாய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் உங்களுடன் ஸ்டாலின் என்று வீடு வீடாக செல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லணும். ஏனென்றால் ஏதோ துரோகம் விளைவித்து விட்டார்கள், அதனால் அதை போய் சொல்லுங்கள். சொல்லும்போது நல்லது செய்யும் போது சொல்லுதானே செய்யணும். இன்னைக்கு பாராளுமன்றத்துல இன்னைக்கு டயாலிசிஸ் 38 மாவட்ட தலைநகர மருத்துவமனைகளில் 1,46,000 டயாலிசிஸ் தம்பி 1,46,000 டயாலிசிஸ் மத்திய அரசின் உதவியினால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் 1600 கோடி தமிழகத்தில் உள்ள